அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு புத்தகத்தில் ஒரு சிறிய ஒரு நூல் எழுதுறாங்க. லிவிகாயத்தி சிஹர், சூனியத்திலிருந்து தான் தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டி 8 விடயங்களை அழகாக ஒன்றின் பின் ஒன்றாக எழுதியிருக்கிறாங்க. முஜர்ரப், அனுபவ ரீதியாக அனுபவிக்கப்பட்ட மிக முக்கியமான விடயம், சூனியத்துடைய தாக்கம் வாழ்க்கையில உண்டாக மாட்டிச்சு. அப்படி சூனியம் செய்யப்பட்டிருந்தா சூனியம் வெற்றி பெற்று போகும். சூனியம் யார் சரி செய்ய நினைச்சாங்கடா, சூனியத்துடைய தாக்கம் நான் இதை ஓதி வாரனால என் வாழ்க்கையில ஒரு நாள் உண்டாக மாட்டிச்சு. அதுல முதலாவது விளங்குங்க, முதலாவது சலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 11 தடவைகள் சலவாத் ஓடுது. எத்தனை தடவைகள்? 11 தடவைகள். இரண்டாவது சூரத்துல் ஃபாத்திஹா 3 தடவைகள் சூரத்துல் ஃபாத்திஹாவை அழகான முறையில் ஓடுது. மூன்றாவது அதாவது குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 4 சூறாக்களையும் 3 தடவைகள் அழகாக பசுந்தா ஓடுது, சத்தம் போட்டு அழகான முறையில் ஓடுது. இது மூன்றாவது விஷயம். நான்காவது விஷயம் ஆயத்துல் குர்சி இருக்குதானே, இந்த ஆயத்துல் குர்சிய 3 தடவைகள் அழகாக சத்தமிட்டு அப்படியே ஓடுது. ஓதி அஞ்சாவது வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா வஹுவல் அலியுல் அஸீம் என்று கடைசியா ஓதுவதானே, இது அப்படியே 9 தடவைகள். எத்தனை தடவை? 9 தடவைகள் அழகான முறையில கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி அப்படியே ஓடுறது. ஆறாவது வகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் ஃபஇன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹ இல்லா ஹு அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் என்ற இந்த குர்ஆனுடைய ஆயத்தை 3 தடவைகள் ஓதுறது. ஏழாவது சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், என்ன சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் என்ற வார்த்தையை 3 தடவைகள் ஓதி போட்டு கடைசியாக 8வது அதே போல சலவாத் ஆரம்பத்தில் எப்படி ஓதினோமோ அதே போல 11 தடவைகள் சலவாத்தை ஓதி ஒரு தண்ணி கோப்பை ஒன்று எடுத்து அதில் அழகான முறையில் ஊதி நாங்கள் காலையிலையும் மாலையிலையும் அப்படியே தொடர்ந்து குடிச்சு கொண்டு வந்தா, சூனியம் செய்யப்பட்டிருந்தா சூனியம் காலப்போக்கில் அப்படியே முழுமையாக வெட்டிப்பட்டு சிதறி போகும். அப்படி யார் சரி சூனியம் செஞ்ச எத்தனிச்சாங்கடா, சூனியம் செய்ய வைத்திருந்தாங்கடா, சூனியம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கடா, ஒரு நாளும் எங்களோட வாழ்க்கையில சூனியத்துடைய தாக்கம் உண்டாக மாட்டாது. இவைகள் சூனியத்தை அப்படியே முழுமையாக திருப்பி தௌடுபடியாக்கி இல்லாதா. இது அனுபவ ரீதியாக அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கிதாபுல எடுத்திருக்கிறாங்க. இத சமகாலத்துல அதிகமான உலமாக்கள் இது படிக்க சொல்லப்பட்டு யார் யாரெல்லாம் அமல் செய்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில யதார்த்தத்துல நேரடியாக பார்த்த விஷயம் என்றதை நாங்க சிந்தனையில கொண்டு இந்த விஷயங்களை நாங்க இந்த 3 விஷயங்களையும் கட்டாயமாக எங்க வாழ்க்கையில நாங்க எடுத்து நடப்போம், அதை அமல் செய்ய ஆரம்பிப்போம், இதை எழுதி பாடமாக்கி அமல் செய்ய ஆரம்பிப்போம். அது எவ்வளவு பெரிய பொறாமக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கெட்டவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கண் சிருஷ்டி கெட்ட பார்வை பார்க்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தாக்கம் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு